சந்தை, நம்ம எல்லாம் வேணுங்கதை வாங்கலாம். நீங்க நாளைக்கு போனோம்னா சும்மா இங்கெல்லாம் மார்க்கெட்ல போய் வாங்க முடியும். பரவாயில்லல, வேற என்ன பண்றது? திங்கக்கிழமை சந்தைக்கு போகும்போது என் கையில காசு இல்ல. சரி எல்லாரும் போறாவன்னு வாயை பார்த்துக்கிட்டு இருந்தேன். சரி வீட்டுல கிடக்கத வச்சு இப்போதைக்கு சமாளிப்போனேன். நேற்று ராத்திரி தான் எங்க வீட்டுக்காரர் கொஞ்சம் காசு கையில தந்தாரு. சாமான் மளிகை பொருள் எல்லாம் வாங்குறதுக்கு காசு வேணும்னு தான் தந்தாரு. சரின்னு இன்னைக்கு அதான் போகலான்னு பார்த்தேன். இன்னைக்கு போகப்படலை. சரி நாளைக்காவது போவோமேனு பார்த்தேன். அதாம்லாம் போனால் கொஞ்சம் கூப்பிடுங்க. மார்க்கெட்டில் போய் சாமானம் வாங்கிட்டு அந்த பாலமுருகன் கடையில் மளிகை பொருள் கொஞ்சம் வாங்கணும். பத்துக்க கொஞ்சம் மளிகை பொருள்லாம் வாங்கி போட்டோன்னா ஒரு மாதத்துக்கு அந்தால கடந்துக்கிடும். வேற ஊருக்குள்ளே கட்ட நட்டுக்கு வேணும்னா வாங்கிக்கிடலாம். ஒயாம இந்த கடைக்கு காசு தினமும் பாரு 100 அந்தாலும் எடுத்துகிட்டு போனால் அப்படியே 10 ரூபா மாதிரி செலவாகுது. நேரத்தில் 1/2 லிட்டர் பாலும் ஒரு 10 முட்டையும் தான் வாங்கினேன். 100 ரூபா வந்து போச்சு. 100 ரூபாலாம் இப்போ எந்த மூளைக்குக்கோ? 1000 ரூபா வச்சுக்கிட்டு தான் இனிமேலாம் கடைக்குள்ளே போனோம். அன்னைக்கு அப்படி தான் எங்கள் வீட்டுக்கார கூட கடைக்கு போனேன். சரி பிள்ளைக்கு நட்ஸ் வாங்கணுமேனு சொல்லிட்டு உள்ளே கடைக்கு போன அப்புறம் தான் ஒன்று ஒன்றா ஞாபகம் வந்துச்சு. காப்பி தூள் இல்லை, அப்புறமா பெனாயில் இல்லை, அது இல்லை இது இல்லைன்னு 4 பொருள் தாங்க எடுத்தேன். அதுக்கே 950 ரூபா ஆகி போச்சு. 1000 ரூபா ஆன மாதிரி ஆகி போச்சு. நான் ஒரு 40 ரூபாய்க்கு ஒரு ஜூஸையும் வாங்கி குடிச்சு 1000 ரூபாய் ரவுண்டாக ஆக்கிட்டு வந்தேன். நீ எப்படா போன? உன் புருஷன் கூட சொல்லவே இல்லை. எல்லாம் என் புருஷன் கூட தான் போனேன், உன் புருஷன் கூட போகல. அதை ஏம்ல ஓன்ட்ட சொல்லிட்டு போனோம். அட அதுக்கு இல்லைலாம் பெரிய பொண்ணு, சொல்லியிருந்தா நானும் வந்திருப்போம்ல. நைட்டு போனீங்களோ வேலையிலேருந்து வந்ததும்? ஆமாம், சிம்ரனுக்கு பள்ளிக்கூடத்தில் ப்ராஜெக்ட்டுக்கு ஏதோ வாங்கணும்னு சொன்னாவ. அந்தால எங்கள் வீட்டுக்கார கூட ராத்திரி போனேன். இனிமேல் இந்த மாதிரி ராத்திரி நேரத்தில் போனேன்னா என்கிட்டையும் போன பண்ணி சொல்லு. எங்கள் வீட்டுக்காரனையும் பற்றிட்டு வாரேன். அப்படியே ஹோட்டலில் பரோட்டா கரெக்டாக சாப்பிட்டுட்டு வரலாம்ல. எப்போ பார்த்தாலும் இட்லி தோசை பழைய சோறு இதே தின்னு தின்னு வெறுத்து போச்சு. அப்படியே ஹோட்டலுக்கு ராத்திரி நேரத்தில் போனோன்னா நல்லா பிச்சு போட்டு கொத்து பரோட்டா தின்னுட்டு நல்லா அழகாக வரலாம். அப்போ சரி, அடுத்த முறை உன்னையே கூப்பிடுறேன். நான் எங்கள் வீட்டுக்கார கூட போனாலும் கூட்டு போக மாட்டேக்காரு சாப்பிட்றதுக்கு. வீட்டில் அம்மா சோறு பொங்கி வச்சிருப்பா, அதுங்களாம் வான்னு சொல்லி கூப்பிட்டு வந்துடுறாரு. நீ உன்ட்ட சொல்கிறேன், நீ வந்துரு. அப்போ அடுத்த முறை அந்த மாதிரி ட்ரை பண்ணுவோம். சரில பெரிய பொண்ணு, பயாம கடையில் வாங்கி தின்னுட்டு கிடக்கணும்னு நினைக்காதீங்களா? அது உடம்புக்கு கெடுதி தானே. ஆட நீங்க வேற சும்மா கடங்கல் வச்சு என்னைக்கு ஆனாதான் நாங்களே திங்கோம். அப்பப்ப என் புருஷன் அதை வாங்கி தந்தா இதை வாங்கி தந்தா வரும்போது இதை வாங்கிட்டு வந்தாருன்னு சொன்ன மாதிரி தான் இருக்கு. இருந்தாலும் எப்பயாயினும் திங்கிய என்ன கதைன்னு தான் எனக்கும் தெரியல. லட்சு நீங்களும் ராத்திரி நேரத்துல வெளியே போய் கடையில ஹோட்டல்ல தின்னு பாருங்க, நல்லா அழகா இருக்கும். ஆமா, நான் வயசுக்கு வந்த 2 பிள்ளைகளை வச்சுக்கிட்டு என் புருஷன் கூட ராத்திரி வெளியே சாப்பிடுறதுக்கு போறேன், வேற வேலை இல்லாம. அட நீங்க என்ன எங்களுமே சின்ன பிள்ளைலாம் வச்சிருக்கிய? நாங்கள் விலை பிள்ளைகள் விலை எங்க மாமியார்கிட்ட போட்டுட்டு நாங்களும் எங்க வீட்டுக்கார கூட பறந்துருவோம். பெரிய பிள்ளைகள் தானே, வீட்டுல இருங்க நாங்க வாங்கி கொண்டு வந்து தாரோன்னு சொல்லிட்டு நீங்க பேர வேண்டி தானே தண்டை பண்ணி என்ன கூட வைக்கல. வாழ்க்கையை நல்லா என்ஜாய் பண்ணுங்க லட்சு. இப்ப என்ஜாய் பண்ண வேற எப்ப என்ஜாய் பண்ண போறிய? சும்மா கடங்களா நீங்க வேற. இங்க வயிற்றுக்கும் வாய்க்குமே 10 இதுல வேற ஜாலியா என்ஜாய் பண்ணி அவளா என்ஜாய். அட தோட்டக்காரு இப்படி பஞ்சப்பாட்டு பாடுனா எப்படி? வச்சு முன்னாடியாவது நீங்கள் பிள்ளைகளும் தான் கடந்து கஷ்டப்பட்டியா? இப்போ தான் தண்டை பண்ணியானே நல்லா உழைச்சி தாராருலா. அப்புறம் என்ன? இல்லடா பெரிய பொண்ணு, இப்போ சீட்டு கிட்டுன்னு கொஞ்சம் நிறைய போட்டு வச்சிருக்கேன் பார்த்துக்க. வேற இந்த பிள்ளைகளுக்கு படிப்புக்கு கொஞ்சம் கடன் வாங்கினதும் கிடக்கு. அந்தாலையும் இந்தாலையும் போட்டு அப்படி அப்படியே கரெக்டாக போயிருது பார்த்துக்க. கைக்கு பிடிப்பு இல்லாமல் அந்தால டைட்டாக போகுது. வேற ஒன்றும் இல்லை, நகைச்சீட்டும் போட்டு வச்சிருக்கேன். வேற நாளை பின்ன பிள்ளைகளை கட்டி கொடுக்கணுன்னா வேற கொஞ்சோட குண்டுமணி கூட போடலன்னு சொல்லிடக்கூடாதுல்ல. அதனால அதுகளுக்கு கொஞ்சம் சீட்டு போட்டு வச்சு அப்படி இப்படின்னு ஓட்டிட்டு அடக்கேனா. அதான் வேற ஒன்றும் இல்லை, வரவுலாம் வருது. அதை கொஞ்சம் சேமிச்சு பயன்படுத்துறதுனால அப்படி ஆகுது, வேற ஒன்றும் கிடையாது. அப்படி சொல்லுங்க. நாங்களெல்லாம் இன்னும் நகை நட்டுக்கு ஒன்றும் சேர்க்காம சம்பாதிச்சு வாரதை செலவு பண்ணிக்கிட்டு தெரியும். நீங்க நல்லா சேர்த்து வைக்கிய. உங்கள பிள்ளைகளெல்லாம் வளர்றதுக்கு இன்னும் காலம் இருக்கு. என் பிள்ளைகளும் நான் படிப்பை முடிச்சிருவாளுவே. என்ன 2 வருஷத்துல முடிச்சால்வேன்னா ஒருத்தன் கையில பிடிச்சு கொடுக்கணும்ல. கல்யாண செலவு ஒரு பாடு கிடக்கு. சீரி சனத்தனி எல்லாம் செய்யணும். அப்புறம் பேர்காலம் பேர் பார்க்கணும் அப்படின்னு ஏகப்பட்டது கிடக்கு. அது சரிதான். ஆமா, 4 முடியும் ஏதோ ஒரு சீட்டு போட்டிருக்கேன்னு சொல்லிச்சு. 5 லட்சம் ரூபாய் சீட்டு. ஆமா, அதுலயும் நானும் போட்டிருக்கேன் சீட்டு. ஆறா, அப்ப அவ்வளத்துலயும் இறங்கிட்டியே. அதுக்கு தான் 4 முடி மாங்குன்னு துணியை தச்சுட்டு அடக்கு போல இருக்கு. மாசம் ஆனா 15,000 எடுக்கணும்னு. உங்க வீட்டுல அந்த சீட்டை போடலையா? நமக்கு இந்த சீட்டு பொடிய பழக்கமே கிடையாதுப்பா. பெரிய பொண்ணு நீ? எனக்கு ஒன்றும் தெரியாதுக்கோ. எதா இருந்தாலும் எங்கள் வீட்டுக்கார்ட்ட தான் கேட்கணும், அவர் போட்டாரா போடலையான்னு. கொஞ்சமாவது குடும்பத்துல என்ன நடக்கு ஏதுன்னு வரவு செலவு கணக்கு எல்லாம் பாருங்களா. அப்பதான் நாளை பின்ன எல்லாத்தையும் நீங்களும் எடுத்து நடத்த முடியும். இப்படி ஏனா தானான்னு இருந்தியல்னா வேற என்னன்னு குடும்பத்தை நடத்துவிய? அதெல்லாம் கணக்கு வழக்கெல்லாம் பாப்பமுக்கு. அதெல்லாம் தெரியாமலாம் இருக்கும்டா. இந்த சீட்டு கிட்டுவெல்லாம் போடலை, வேற ஒன்றும் இல்லை.
போன வாரம் சந்தைக்கு என் மாமியாரை அனுப்பி விட்டுருந்தேன். 500 ரூபா தான் கொடுத்து விட்டேன். அதுல அவ்வளோ சாமானம் வாங்கிட்டு வந்துட்டு அந்த காய்கறி வச்சுலாம் 2 வாரம் ஓட்டிடுவோம். அதுக்கப்புறம் தேவைப்பட்டுச்சுன்னா மறுபடியும் ஒரு 500 ரூபா. காய்கறிக்கெல்லாம் 1000 ரூபா தான் ஆகும் தருமா எங்கள் வீட்டில். அது எப்படி காயெல்லாம் உள்ள போடாம மோந்துட்டு தனியாக அங்கனே வச்சுக்கிடுவீங்களோ? அட அப்படி இல்லலாம் பெரிய பொண்ணு. நம்ம இப்போ ஹோட்டலுக்கும் காய் வாங்குறோமா, அதனால வீட்டுக்கு ரொம்ப தேவைப்படாது. ஹோட்டலில் செய்ய சாப்பாடா கொஞ்சம் ஒப்பேத்திடுவோம், குழம்பெல்லாம் வச்சு ஒப்பேத்திடுவோம். ஆனால் என் மாமியார் என்னை விட பிசுனாரி. அது ஓட்ட தக்காளி கிட்ட தக்காளின்னு அவ்வளோத்தையும் பறக்கிட்டு வந்து கம்மி விலைக்கு வாங்கி போட்டுறோம். அவ்வளவும் நம்ம எல்லாத்தையும் இங்கே காய்க்கு வெஜிடபிளுக்கு இங்கே சாம்பார் வைப்போம்ல கடைக்கு, அதில் யூஸ் பண்ணிக்கிட்டியது. அப்போ நமக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. சாம்பார் சூப்பரா இருக்குன்னு ஊத்தி ஊத்தி குடிக்கல. எல்லாம் அந்த ஓட்ட தக்காளியும் சுத்த கத்திரிக்காவும் தான். அதோட மகிமையில தான் சாம்பார் சூப்பரா இருக்கு. அடப்பியாதி எடுப்பா, கொலை கேஸில் உள்ள போயிடாதலா? இனிமே உன் கடையில் நான் ஒன்றும் திங்க மாட்டேனே. அட அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. இவ்வளோ நாள் தின்ன நீ என்ன செத்தா போயிட்ட? உயிரோட தானே இருக்க, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. எல்லாம் வேலண்ணன் கடையில் தானே இவ்வளோ நாள் ஹோட்டலுக்கு காய் வாங்குறேன்னு சொன்னேன். அவர் அங்கே அப்படி காயெல்லாம் தர முடியாரு. நீ எப்படி அதை வாங்கிட்டு வந்த? அதான் சொல்றேன்ல லட்சி, எங்க மாமியார் வாங்கிட்டு வரோன்னு. குடும்பமா சேர்ந்து பயங்கரமா தான் வேலை பாக்கியே. ஆமா, என் புருஷன் இன்னைக்கு வந்து நைட்டு மாவாட்ட வர பாருங்க. ஆஃபீஸில் வேலை செஞ்சுட்டு வரது பத்தாதுன்னு வீட்டில் மாவு வேற ஆட்டணுமாக்கோ செல்வண்ணே. ஆட்டட்டும், அப்படி ஆட்டினாதான் நம்ம கஷ்டம் என்னன்னு தெரியும். நல்ல வருவலா நீ. தேங்க்யூ லட்சு. ஏக்கோ இவகிட்ட கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும். பள்ளி உளுந்தாலும் அதை தூக்கி போட்டு தின்னுங்கன்னு சொல்லி எடுத்து தந்துருவா, தின்னுட்டு சாவ போகிறோம். ஆமாளா, இனிமே இவ எது தந்தாலும் தின்றப்படாது லேஸ்ல. பார்த்து கவனமா தான் இருக்கணும். எக்க இருந்தாலும் ரொம்ப பண்ணாதீங்க. நான் சுத்த பத்தமா நல்லா தான் செய்வேன். அதெல்லாம் டேஸ்ட் தான். எல்லா ஹோட்டல்லையும் அப்படிதான் செய்வாங்களாம். இவனே அன்னைக்கு கூட சமையல்காரன் அங்க அன்னைக்கு ஃபங்க்ஷன்ல எப்படின்னா ஒரு காயும் கழுவல, ஒண்ணும் பண்ணல. அந்த ஆளை சரசரன்னு வெட்டுன அவ்வளோ காயையும் சூத்தக்கு கத்தரிக்கலாம் அந்த ஆளை போட்டா அவன் பாட்டுக்கு சமைச்சு வச்சுட்டு போயிட்டான். அந்த காய் சாம்பார்லாம் என்ன டேஸ்டா இருந்து அதை பார்த்து தான் நானே ஹோட்டல்ல அப்படி செய்ய ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் தான் நம்ம சாம்பாரும் டேஸ்டா இருந்தது. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது அதோட ரகசியம் என்னன்னு. உருட்டு நல்லா உருட்டு, இப்படி எதனா உருட்டிக்கிட்டு திரி. அட போங்கப்பா, உங்களுக்கு சொன்னா புரியாது. சரில, நீ என்னத்தையும் போட்டு பண்ணு. ஒருத்தருக்கு ஒன்றும் ஆகாம இருந்தா சரிதான். நாளைக்கு எப்போ போனோம்னு சொல்லியிருக்கடே. காலையில போகுமா? ஐயா காலையிலையா? காலையில ஹோட்டல் இருக்கு. ஹோட்டல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் போனோம். ஏக்கா அப்போ மதியமா? மதியம் போனா சரிபட்டு வராத. அப்படின்னா ஒரு 3-4 மணிக்கே போவோம். அப்போ கரெக்டாக இருக்கும்ல சாயங்காலம்? ஆமா, அப்ப சரிதான். 3-4 மணினா இவ்வளோலாம் பள்ளிக்கூடம் விட்டு வர்றது நேரத்துல நம்மளும் வீட்டுக்கு வந்துடலாம். நாளைக்கு 3 மணிக்கே போவோம். சரிக்கா. எக்க எல்லாரும் இங்கதான் இருக்கீல? அட வா வா இழுச்சு வச்சு வா. மேடம்க்கு இன்னைக்கு தான் கண்ணு தெரிஞ்சது அந்த பக்கம். அட சும்மா இருல உமா, நீ வேற. இழிச்சு வச்சு உன் மகன் இப்போ நடக்க ஆரம்பிச்சிட்டானா? ஆமா, இப்ப கொஞ்சம் நல்லா நடப்பான். தட்டக்கா புத்தாக்கான்னு நடந்துகிட்டு இருந்தா இப்ப கொஞ்சம் ஸ்டெடியா நடக்கான். சரி வா வா வந்து உட்காரு. இங்கே மேலே உட்காருறியா? வேண்டாம் நான் இவனை கீழே உட்கார வச்சு கீழே வச்சு பாத்துக்கிட்டே எதையாவது எடுத்து வாயில போட்டுருவான் பத்துக்க. அதனால நாங்க வச்சு பாத்துக்கிட்டே மடிக்கல வச்சுக்கிட்டு. ஐயா ஐயா ராசா, அத்தை கிட்ட வாங்குங்க. இலை போ, அத்தை கூப்பிடியாவில்ல போ. வாயா ராசா, அத்தை கிட்ட வரவல்லம்மா. வா வா வா. அட பையன் கூப்பிட்டா வர மாட்டேங்கானே. இப்படி எப்பயும் மடிக்குள்ளேயே தூக்கி வச்சுக்கிட்டு இருந்தா எப்படி வருவான்? ஆமாக்கு கீழே இறங்க மாட்டேங்க. எப்பயும் இப்படிதான் யாரும் தொங்கிக்கிட்டே இருக்காயம்மா, தூக்கிட்டு. அதுக்குதான் வெளியே தெருவில் கொண்டு வந்து 4 பேர்கிட்ட விட்டு பழக்கணுங்கிறது. தாயும் தவப்பனுமே வச்சு வளர்க்கணும்னு நினைச்சியல்னா வேற எப்படி? பிள்ளைங்க இப்படிதான் இருந்து தொங்கும், மற்ற யாருக்கிட்டையும் போவாம. எல்லாம் இங்க வந்தாத்தட்ட வா, நான் அப்படி தூக்கிட்டு போறோம்ல. ஆரா என்ன நீ ஒட்டியான்னு வரான் இருல. நைட்டோட நைட்டா உன்னைய தூக்கிட்டு போயிருக்கேன். எங்ககிட்ட விட்டுட்டு நீ வீட்டில் ஏதாவது வேலை கிடந்தா முடிச்சுட்டு வரணும். நாங்கள் போய் கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிடுவோம்ல. அப்படி கொஞ்சம் நேரம் விட்டு பழக்கு. அப்போ தான் பிள்ளைகள் கொஞ்சம் தாயை மறந்து கிடக்கும், நல்லா அப்படியே போயிட்டு வரோம். இப்போ பார்த்தாலும் நீயே தூக்கிட்டு நடந்தா எப்படி இந்த பையன் அவ்வளோவான்? அப்படி இல்லை பெரிய பொண்ணு, வாய்க்குள்ளே எதையும் போட்டுருவானோன்னு பயமா இருக்கு முத்துக்க. அதனால தான் தூக்கிட்டு வர முடியே. யார்கிட்டையும் விட்டுட்டு போகவும் பயமா இருக்கு. அவங்களுக்கும் வேலை இருக்கும் பார்த்துக்கிட்டு விட்டுட்டு நம்ம வேலையை போய் பார்க்க போயிட்டேன்னா வேற அவன் எதையாவது எடுத்து முடிக்கிட்டான்னு வை. ஒரே ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு ஓட இளமுண்டுங்க. வேற ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்று ஆகி வச்சுன்னா எங்கள் வீட்டுக்காருக்கு பதில் சொல்ல முடியாது. அதனால தான் கொண்டு வந்து தாரதில்லை. இப்படி பொத்தி பொத்தே வச்சுக்கிடுங்க பிள்ளைய. நாளை பின்ன ஸ்கூலுக்கு விடும்போது தான் தெரியும் கஷ்டமா இருக்கும். அப்போ பிள்ளைய பிரிஞ்சு இருக்க அப்பெல்லாம் பழகிடுவாங்க. இப்போ குட்டி பிள்ளையா இருக்குல்ல, அதனால தான் என்ன பண்றதுன்னு நானும் சரின்னு போய்கிட்டு இருக்கேன். ஆமா, முடியை எப்போ எடுக்கா? முடி எப்படி பாரு, எப்படி கிடக்கு பாரு, பரட்ட கணங்க. ஆமா, கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சி கொண்டே போட்டு விடு. அப்பதான் சிக்கு பிடிக்காது, இல்லைன்னா சடை உளுந்து போகும்.
ஆமாக்கா இப்போ இவனுக்கு 9 பறந்துருச்சு பார்த்துக்கிடுங்க. அதனால 9வது மாதம் மொட்டை போட்டுடலான்னு பார்க்கோம். இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை போய் மொட்டை போடலான்னு இருக்காதான் உங்களை கூப்பிட வரலான்னு தான் இருந்தேன். எல்லாரும் பார்த்தா இங்கே இருக்கிய வீட்டுக்கு எல்லாரும் வீட்டுக்கும் வந்து தான் கூப்பிடணும்னு பார்த்தேன். அட இதில் என்ன இருக்கு, சொல்லிட்டால விடு வந்து போயிடுவோம். அம்மா எங்கேயா இருக்கும்? குலதெய்வ கோயிலுக்காக தான் இருக்கும். இல்லை திருச்செந்தூர் முருகனுக்கா இருக்கும், அப்படிதானே டே? 2 இல்லடே, முட்டைப்பதி ஐயா கோயிலில் போய் மொட்டை அடிக்கணும்னு சொன்னாரு எங்கள் வீட்டுக்காரரு. என்னடே திடீர்னு அங்கே கொண்டு போய் மொட்டை போடுறியே, என்ன விஷயம்? அதான் நானும் எங்கள் வீட்டுக்கார்ட்ட கேட்டேன். அவர் வேலை செய்கிற இடத்துல ஒரு ஐயாவளிக்காரர் தான் சொன்னாராம். அப்போ தான் அவர் வேண்டிக்கிட்டாராம். அதுக்கப்புறம் தான் குழந்தை உண்டாச்சு. அதனால ஃபஸ்ட்டு மொட்டை பிள்ளைக்கு நான் அங்கே தான் போடுவேன்னு வேண்டிக்கிட்டாராம். அதனால தான் அங்கே போய் மொட்டை போடணுங்காரு. எல்லாரும் குலதெய்வத்துக்கு தானே போடுவாவே. அதைத்தான் நானும் சொன்னேன். அடுத்த வருஷம் வேணா அங்கே போடுவோம் அடுத்த முட்டையன்னு. அவர் கேட்கவே மாட்டேங்காரு. போட்டால் மொட்டை அங்கே தான் போடணும், இல்லாட்டி போடாண்டா விடுங்காரு. அந்த சரி பிறந்த நாளுக்கு முன்னாடி ஒரு முட்டையை போட்டுடலாமே. அதுக்கு முன்னாடி 9 மாதத்தில் போட்டால் தானே ஒரு 3 மாதத்துல கொஞ்சம் முடி வளரும். அதனால தான் சரி போட்டுடலான்னு சொல்லிட்டு நானும் வேற சரி சொல்லிட்டேன். சரி அப்போ உங்கள் வீட்டுக்காரர் தான் அவ்வளோ தூரம் சொல்லியாருல வேண்டி இருக்காருன்னு. சரி வேண்டதில் வேற குறை வைக்கக்கூடாது, அதை செஞ்சிரு அப்போ. ஆமாக்கா அதனால தான் நானும் சரி சொல்லிட்டேன். வியானுக்கெல்லாம் சொல்லியிருக்குக்கா வீட்டில் இருந்து பிள்ளைகள் எல்லாரையும் கூட்டிட்டு வந்துருங்க. தண்டை பண்ணியனே பிள்ளைகள் எல்லாரும் வந்துருங்க. உமா உங்கள் வீட்டில் உங்கள் மாமியார் வீட்டுக்காரர் எல்லாரையும் கூப்பிட்டு வா. பெரிய பொண்ணு உங்கள் மாமியார் மாமனார் பையன் எல்லாரையுமே கூப்பிடு. ஞாயிற்றுக்கிழமை அப்படியே போயிட்டு வந்துருவோம். உங்கள் வீட்டுக்காரர் எல்லாரையும் கூப்பிட்டு வா. சரி இழிச்ச வச்சு. நல்லதுதான். முட்டைவதினா கன்னியாகுமரி பக்கம் தானடே. நல்லா ஊர் சுற்றி பார்த்துட்டு வர்ற மாதிரி நல்லா ஜாலியாக டூர் போகிற மாதிரி போயிட்டு வந்துடலாம். நல்ல வேலை அங்கே மொட்டை போடணும்னு சொன்னார் உங்கள் வீட்டுக்காரரு. நம்மளும் போகிற இடத்துக்கே போட மாதிரி இருக்கும். இது புது விதமாக இருக்கும், நல்லா தான் இருக்கும், ஜாலியாக இருக்கும். சரி போகலாம், ஜாலி ஜாலி. எல்லாம் உமா குந்தாணி அவிய ஒன்றும் டூருக்கு போல மொட்டை போடணும்னு கூப்பிடியாவ, புரிஞ்சுதா? அட நீ வேற சும்மா இருல பெரிய பொண்ணு. வேன் பிடிச்சி போனாலே நமக்கு டூரு தான். சாப்பாடுலாம் எங்க இழுக்க வச்சு நம்ம ஹோட்டல்ல ஆர்டர் கொடுத்துறியா? ஐயோ இழிச்ச வச்சு ஏதாவது நல்ல ஹோட்டலில் சாப்பாடு சொல்லு. இவகிட்ட சொல்லிடாத. இவ அழுவுன தக்காளியும் சூத்த கத்திரிக்காயும் போட்டு குழம்பு போய் பண்ணி இப்போதான் சொல்லிக்கிட்டு இருந்தா. இவ ஹோட்டலில் திங்குறதுக்கு திங்காமலே இருக்கலாம். ஆமாலா, ஏதாவது நல்ல இடத்துல சாப்பாட்டுக்கு சொல்லு. காவேரி கஞ்சினாலும் நிம்மதியா தின்ட்டு போலாம். எங்க வீட்டுக்கார ஹோட்டல்ல தானே வேலை செய்யாரு. அவருக்கு ஒரு மாஸ்டர் நல்ல பழக்கம். அவரையும் கூட்டு போறோம். போற இடத்துல எல்லாம் சமைச்சுக்கிட்டலாம், தேவையான பொருளெல்லாம் வாங்கி போட்டுட்டு சாமான்லாம் வாங்கி போட்டுட்டு ஒரு இடத்துல சமைச்சு சாப்பிடலான்னு இருக்காரு. அதனால நம்ம அங்க போய் செஞ்சு சாப்பிட்டுக்கிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்பா இப்பதான் நிம்மதியா இருக்கு. சரி ஒரு பெரிய ஆர்டர் நம்ம கையை விட்டு போகுது. சரி இருந்தாலும் பரவாயில்ல இழிச்ச வச்சு எனக்கு சாப்பாடு போட்டா சரிதான். அதெல்லாம் உண்டு உண்டு. நானா வந்துருவேன் இழிச்ச வச்சு. என் பிள்ளைல 2க்கு தான் வசமா என்னன்னு தெரியல. நான் அவளோட பார்த்து சொல்றேன். என்ன வசம் இல்லைனாலும் கூப்பிடுங்க. வண்டியிலனாலும் இருந்துக்கிடலாம்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கூப்பிட்டுட்டு வாங்க. சரி பாக்கி இழிச்ச வச்சு வாரேன்னு சொன்னாலும் வேணா கூப்பிட்டு வரேன். சரிக்கா இவன் என்னத்தையாவது வாயில வரைக்கும் வச்சிருவான். சரி அப்ப நான் போயிட்டு வரட்டுமாக்கா. நான் இதை சொல்லலான் தான் வந்தேன். சரச கைலி அப்ப சரச கட்ட அப்படி சொல்லிட்டு வீட்டுக்கு போட்டுமா. பத்திராளியக்காவை பார்த்து சொல்லிட்டு வந்துட்டேன். அப்புறம் சாந்தி மீனா அப்புறம் அந்த தெருவுலையும் கொஞ்சம் பேருக்கு சொல்லிட்டு வந்துக்கிடுங்க. அப்ப எல்லாருக்கும் சொல்லிட்டு கடைசியா தான் எங்ககிட்ட வந்தியா? அப்படி இல்லடா உமா, நான் அப்பப்ப யாரும் கிடைக்கும் போது அப்படியே போய் பக்கத்துல சொல்லிட்டு வந்தேன். கொஞ்சம் பேர் தான் கூப்பிட்டுருக்கேன். அதனால உங்களோட நான் அப்புறம் பொறுமையா வந்து கூப்பிடலாமே வீட்டுக்கு வந்து நேரடியா நினைச்சேன். பார்த்தா எல்லாரும் இங்கே இருக்கிய. சரி சரி நீ சரசுக்கு மட்டும் அப்ப சொல்லிடு. ஏன்னா அவ வேற இங்க இல்லல்ல. வேற நாங்களும் சொல்லிடுவோம். வேற நீ சொன்ன மாதிரி இருக்காதுல்ல. நீ அவளை மட்டும் நேரில் பார்த்து சொல்லிடு. ஆமா 4 முடிக்கு துணி கிடக்குன்னு தச்சுட்டு அடக்கேன்னு வரலன்னு இருச்சு. போய் அப்ப சொல்லிட்டு போயிரு. சரி அப்ப நான் வரட்டுமாக்க. போயிட்டு வேலிச்சு வச்சு இல்லை கல்லு மண்ணு எதையும் தின்னுட்டு கிடக்காத. என் தெரியவா போகும். சரி எப்படி குரங்கு குட்டி கணக்கா தவிக்கிட்டு கிடக்காம பேரு. அவன் எப்பயுமே அப்படிதான். ஏலே குட்டி பையா பாய். பாத்தியலாக்க எப்படி இருந்த இழிச்சவாச்சி இப்படி மாறிட்டான்னு. அவளுக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு பிறந்த குழந்தைல்ல, அதனால அவ அப்படி பொத்தி பொத்தி பார்த்துக்கிட்டியா. வேற ஒன்றும் இல்லை. அதுவும் ஒத்தைக்கு ஒரு பிள்ளை, அதனால அவ இன்னும் பொத்தி பொத்தி பார்த்துக்கிட்டியா. நானும் ஒத்தைக்கு ஒரு பிள்ளை தாங்க வச்சிருக்கேன். நானும் இப்படி பார்க்கலையே. எல்லாம் உன்னை மாதிரி இருப்பாவள. எம்மா இப்ப செவடி. அட லட்சு அங்க பாருங்க உங்க முவ கத்திட்டாடாக்கா. ஏன் முவ கத்தியாளா? அவ எதுக்கு என்னையும் கத்திட்டாடாக்கா? காலேஜ்ல இருந்து வந்துட்டாளுவல நேரம் ஆயிட்டுல. என்ன என்ன இப்ப கொம்மி வாங்க. நானே இங்க வயிறு வலியில கிடக்கேன். உனக்கு அங்க என்ன நல்லா கதை பேச வேண்டிய வேலை கிடக்கும். என்னது வயிறு வலிக்கா? இந்த இரு வாரேன். ஐ சோனி சடங்காயிட்டா. ஆமா ஒயாம சடங்காவ இவா ஒருத்தி. என்னன்னு தெரியல வயிற்று வலிக்குங்க. நான் என்னன்னு போய் பாக்கேன். ஓடுங்க ஓடுங்க. பெரிய பொண்ணு வா, நம்மளும் போய் என்னன்னு பாப்போம். எல்லாம் என்னத்துக்கு கடந்து கத்திட்டாடாக்கா? வயிற்று வலிக்குனா தலைக்கு கிழக்குது ஊத்திக்கிட்டியா? பேடுக்கிட்டு தான் வாங்கணுமா? வாங்கி போட்டு வச்சிருந்த எங்க இல்லையாக்கா? துணிமணிக்குள்ள வச்சிருக்கோம் பாரு செல்ஃப்ல. இப்ப கொம்மி அதெல்லாம் இல்ல. ஒரே வாந்தி வயிற்றோட்டம். இன்னைக்கு காலேஜ்ல இருக்கே முடியல தெரியுமா? அட ஆமாம்மா, அதனாலதான் நாங்கள் இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்டோம்.
அதான பார்த்தேன் என்ன நேரா வழியா அதுக்குள்ள எப்படி வந்தீன்னு தான் நினைச்சேன். எப்படி வந்தியே? பஸ்ல தான். இப்ப எனக்கு ஏதாவது மருந்து கிருந்து அரைச்சு தாவே, எனக்கு பயமா இருக்கு. ஏன் அப்படி இருந்துச்சு? ஏதோ வித்தியாசமா திங்கலையே. எம்மா அவ இந்த பூமாரி வீட்ல இருந்து தந்த ஆட்டுக்கறி தான் நம்மளும் தான் சாப்பிட்டோம். அதுதான் ஒத்துக்கிடலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆமா எனக்கு அது தின்னதுல இருந்து தான் அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். அது எப்படில உன் ஒருத்திக்கு மட்டும் ஒத்துக்காம போவோம், நாங்களும் எல்லாம் சாப்பிட்டோமே. அந்த பெரிய பொண்ணு உமாலாம் நல்லா தானே இருக்காவே. என்னவாங்கா வயிறு வலிக்குன்னு வந்திருக்காளுவ பள்ளிக்கூடத்துல இருந்து சீக்கிரம் கேட்டுட்டு. ஏம்மா பள்ளிக்கூடம் இல்லாம காலேஜ் எல்லாம் ஒண்ணுதாளா, எல்லாம் படிக்க இடம் தானே. ஏன் எதுக்கா அதான் தெரியல. அவன் அந்த ஆட்டுக்கறி தின்னதுனாலதான் அப்படி இருக்குங்க. நம்ம எல்லாம் சாப்பிட்டா நல்லா தானே இருக்கும். இவளுக்கு மட்டும் ஏன் இப்படி ஆச்சுன்னு தெரியல. ஒரே வாந்தியும் வயிற்றாட்டமுமா. ஆமாக்கா ஒரே வாந்தி, ஒரே அசிங்கமா போச்சு எனக்கு. எல்லா பிள்ளைகளும் கிண்டல் பண்ணுது என்னைய. மாசமா இருக்கிய சோனி, மாசமா இருக்கியன்னு சோடின்னு. என்ன சோனி எத்தனை மாசம்? செருப்பு போவனாய எல்லாம் சும்மா இருங்க. ஏதாவது இஞ்சி கிஞ்சி அரைச்சு கொடுப்போமாடே. எக்க ஒருவேளை சூட்டை கிட்ட கிளப்பி விட்டுருக்குமா இருக்கும். அவளுக்கு சூட்டை தணிக்க மாதிரி ஏதாவது செஞ்சு கொடுங்க. நல்லா தொப்புளு கால் விரலி எல்லாம் நல்லா எண்ணெயை போட சொல்லுங்க. தலைக்கு நல்லா உச்சி நிறைய எண்ணெய் வைக்க சொல்லுங்க. இந்த காலேஜுக்கு போகிற பிள்ளைகள் இதை தலையை விரிச்சு போட்டுக்கிட்டு நல்லா பந்தா கட்டணும்னு ஷாம்பு தினமும் போட்டு தலையை காய வச்சுக்கிட்டு எண்ணெய் தேய்க்கிறது கிடையாது. அதனாலே பாதி இந்த மாதிரி உடம்புக்கு பிரச்சனை வரும். ஆமா படங்கா மண்டை கணங்க வச்சிருக்க பத்தியா மண்டையே எப்படி பங்கர கணங்க கொத்தி விட்டுக்கிட்டு. மண்டையே அப்படிதாம்மா, சும்மா இருமா. இதுக்குதாம்லா சூட்டை கிட்ட கலப்பு இந்த மாதிரி உடம்புக்கு சரியில்லாம அவனுதான் எண்ணெய் தேய்ச்சி விடியாது. எங்க நான் எண்ணெய் தேய்க்கன்னா வரைய செய்திய பக்கத்துல நீ வழிய தேய்ப்பா அப்படி இப்படின்னு ஓடிடுது. கொஞ்சோட எண்ணெய் உள்ளங்கையில பட்டுப்படாமலும் தொட்டு நக்கிட்டு அந்த ஆளை ஓடிடுது. நல்லா பாதம் பிசுன ஊற வச்சு தேங்காய் பாட்டில் அடிச்சு கொடுங்கக்க. ஒரு வெறும் வயிற்றுல கொடுத்தா ரொம்ப நல்லது. சரி இப்போதைக்கு அப்ப மெடிக்கல்ல ஒரு மாத்திரை கித்திர வாங்கிட்டு ஓடிரட்டுமா? எதையாவது வாங்கிதாமா. எல்லாம் சந்தியா வர்றவனு எல்லாம் உடம்பு முடியல பஸ் ஸ்டாண்ட்லயே இல்லைன்னா பஜார்லயே இறங்கி மெடிக்கல்ல கொஞ்சம் மாத்திரை மருந்து வாங்கிட்டு வந்துருக்கப்படாதால. இனிமே நான் இங்க மெடிக்கலுக்கு ஓடணும். இங்க ஊருக்குள்ள இருக்க கடையில வயித்தோட்ட மாத்திரை வச்சிருப்பாள்லாக்க, அதுல ஒண்ணு வாங்கி கொடுங்க. நாளைக்கெல்லாம் நான் காலேஜுக்கு போக மாட்டேன், நான் லீவு தான் சொல்லிட்டாமா. இவ ஒரு கல்ல உருண்டை காலேஜுக்கு படிக்க போனாதான் போக மாட்டேன் நீர்வா. சின்னதா லேசா வந்தா வழியோடத்துக்கு போக மாட்டேன் நீர்வா. எம்மா போவ வயிற்று வலிக்கு ஏதாவது மருந்து பார்த்து தாட்டா போய் கொஞ்ச நேரம் படுத்தேன். போ போய் படு. ஏலா நீ அவளுக்கு கொஞ்சோண்டு காப்பி தண்ணி போட்டு ஏதாவது கொடு. நான் இந்த மெடிக்கல்ல போய் மாத்திரை வாங்கிட்டு வரேன். சரிம்மா போலா போய் படு, வரேன். அவளுக்கு சூட்டை தமுக்க கிளப்பியிருக்கோம். நாலு இளநியை வெட்டிட்டு வர சொல்லுங்க. தண்டை பண்ணி என்னென்ன வரும்போது இளநியை குடிக்க சொல்லுங்க. ஆமா அந்த மனுஷட்ட சொல்லி விட்டேன்னா மறந்துட்டேன்னு இருந்துட்டேன்னு பாரு. பிள்ளைக்கு முடியலன்னு சொன்னா செய்வாரு. நீங்க சொல்லி விடுங்க. சரில நான் அவருக்கு போன பண்ணி பாக்கேன். சரி மெடிக்கல்ல போய் நான் மாத்திரை வாங்கிட்டு வந்துடுறேன். நீங்களே இருக்கலாடே போறீங்களா? நீங்க போயிட்டு வாங்க, நாங்க இதுல இருக்கோம். சரி அப்ப இருங்க, நான் அந்த காசு எடுத்துட்டு ஓடியாரேன். பெரிய பொண்ணு இதுல உட்காரு. நான் வீட்டுக்கு போப்புறேம்ல. எவ்வளோ நேரம் அங்கே இங்கே உட்காந்து தூங்குறது. இனிமேல் வீட்டுக்கு போயிட்டு காப்பி கிப்பிலாம் போட்டு குடிச்சிட்டு பிள்ளைகளும் படிக்கிறதுக்கு டியூஷனுக்கு பற்றி விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் வாரேன். அதான் எல்லாத்தையும் உங்க மாமியார் பார்த்துக்கிடும்ல. என்னமோ இவ தான் போய் எல்லாம் பார்க்க மாதிரி மினுக்குவா. இல்லை சும்மா வேற லட்சுமி அக்கா வீட்டு வாசல்லே இருந்து தூங்கிட்டு இருந்தாலும் நல்லா இருக்காதுல. என்ன நினைப்பாவ இவ்வளோலாம் வீட்டுக்கு போக மாட்டாளோ போல, பிள்ளை குட்டிகளை பார்க்க மாட்டாளோ போலன்னு அவிகளே திட்டுவாவோ மனசுக்குள்ள. வெளியே சொல்லதுக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு. எல்லாம் அந்த கடையில போய் நான் மாத்திரை வாங்கிட்டு வந்துடுறேன்னு சரிக்க போயிட்டாங்க. பாத்தியா அவ்வளோ அவிய வேலையை பார்க்காவ. நம்ம இதுக்கு சும்மா உட்கார்ந்து தூங்குவானாங்க. நீ சொல்றது சரிதான். எனக்கு வீட்டுக்குள்ள போனாலே கிறுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கு. அப்ப நீ எந்தாலையும் போகிருக்கி. நான் வீட்டுக்கு போறேன். பாய்.